ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா 7th மந்த்க்கான growth scan பத்தி தான் பார்க்க போறோம். என்ன பாஸ், ஏற்கனவே உங்களுக்கு 8th மந்த் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுருந்தீங்க. இப்போ 7th மந்த்துக்கான growth scan பத்தி வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் கேட்பீங்க இல்லமோ? ஆமா, நாங்க பிரெக்னன்சி ரிவீல் பண்ணி சீக்கிரமா வந்து ஒவ்வொரு வீடியோ வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னடா இந்த பிள்ளை இப்பதான் வந்து பிரெக்னன்சி ரிவீல் பண்ணிச்சு, அதுக்குள்ள 3 மாசத்துக்குள்ளே அனாமலை ஸ்கேன் போட்டாங்க, இப்போ அந்த ஸ்கேனை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா வந்து நாங்க பிளான் பண்ணது இந்த growth scanலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ என்ன மந்த் ஆகுது அப்படின்றத ரிவீல் பண்ணலாம்னு இருந்தோம். ஆனா எல்லா வீடியோஸ் கீழே கமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா, ஏன்னா அதுக்குள்ள உங்களுக்கு 6 மாசம் ஆச்சா, அதுக்குள்ள 7 மாசம் ஆச்சா, இவங்க பொய் சொல்றாங்க, பிரெக்னென்ட்டே ஆகல அப்படின்ற மாதிரி ஏதோ கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காயத்ரி, இதுக்கு மேல மக்கள் தாங்க மாட்டாங்க, உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு வீடியோ வந்து உடனே சோசியல் மீடியாவில் போட வேணாம் அப்படின்னு வீட்லயே சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்லியிருந்தாங்க. அதனால வந்துட்டு ஒரு 5 மந்த்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதை வந்து சோசியல் மீடியா போடாமல் இருந்தோம். அந்த ஒரு காரணம் தான். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ நாங்கள் கன்வே பண்ணிடுறோம். சரி, ஓகே. 7th மந்த் வந்து growth scan என்ன பண்ணுவாங்க அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். பிரெக்னன்சிலேயே வந்து ரொம்ப முக்கியமான 2 ஸ்கேன் அப்படின்றது NT ஸ்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனாமலை ஸ்கேன். அந்த 2 ஸ்கேன் தான் ரொம்ப முக்கியமான ஸ்கேன். ஏன்னா NT ஸ்கேன்ல வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து அந்த NT வாட்டர் லெவல் ஒன்று பார்ப்பாங்க, அப்புறம் அந்த முதுகு தண்டு வளர்ச்சியை பார்ப்பாங்க, இது பார்ப்பாங்க. அதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ நம்ம சேனல்ல பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து 5வது மாசத்துல பார்த்தீங்கன்னா அனாமலை ஸ்கேன் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கேன். எதுக்குன்னா இந்த பரம்பரை வியாதி என்ன இருக்கா பாப்பாவுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஹார்கன் எல்லாமே டெவலப் ஆயிருக்கும். ஸோ இதயம், கல்லீரல், நுரையீரல், அப்புறம் இந்த மூளை, ஸோ எல்லாமே கரெக்டாக வந்து டெவலப் ஆயிருக்கும். எல்லாமே கரெக்டா இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றது தான் வந்து அனாமலை ஸ்கேன். அதை பத்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க என்ன அதை நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கேன் பார்த்தீங்கன்னா 7th மந்த்ல எடுக்கக்கூடிய growth scan. இந்த ஸ்கேன்ல பாப்பா எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பனிக்கூடம் இருக்கு இல்லையா, அமினோட்டிக் ஃப்ளூயிட் அப்படி சொல்லுவாங்க, அந்த பனிக்கூட நீர் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எது செக் பண்ண மாட்டாங்க, பாப்பா என்ன பொசிஷன் இருக்கு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தண்ணி லெவல் எப்படி இருக்கு அதுதான் பார்ப்பாங்க. அப்புறம் ஹார்ட் பீட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு செக் பண்ணுவாங்க. முக்கியமா வந்துட்டு இந்த 7th மந்த், 8th மந்த், 9th மந்த் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் லெவல் தான் வந்துட்டு செக் பண்ணுவாங்க. வாட்டர் லெவல் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, வாட்டர் லெவல் கம்மியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான லெவல்ல இருக்கணும். அதனால அந்த பிரெக்னன்ட் உமன்ஸ்லாம் வந்துட்டு ஸோ தண்ணி இப்போ வந்து சம்மர்ன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய தண்ணி இருக்கிற ஃப்ரூட் சாப்பிடணும், நிறைய வெஜிடபிள் சாப்பிடணும். அதெல்லாம் இருந்தால் தான் வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த growth scan செக் பண்ணுறதுக்காக எனக்கு இந்த அனாமலை ஸ்கேன் பண்ணியிருந்தாலும் அப்பயே எங்களுக்கு டேட் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க. நாங்கள் இந்த growth scan பண்ணுறதுக்காக காலையிலேயே வீட்டில் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு மேடம் தங்களுக்கு விளக்குவார்கள். ஆமா, நாங்க ஹாஸ்பிட்டல் போனோம். வழக்கம் போல நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறம் நானும் உள்ள போனேன். உள்ள போயிட்டு அனாமலை ஸ்கேன்ல தான் வந்து ரொம்ப லேட் பண்ணாங்க, பாப்பா இப்படி திரும்பல அப்படின்ட்டு. அனாமலை ஸ்கேன்ல வந்துட்டு எல்லா ஆர்கனுமே செக் பண்ணுவாங்க. பாப்பாவோட முதுகு தண்டு, அதுக்கப்புறம் வந்து மூளையில இருந்து பாதம் வந்து விரல்ல இருந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதனால வந்து பாப்பாவோட பொசிஷன் பார்ப்பாங்க. இப்படி இப்படி பெப்பர் பேண்ட் மேல பார்த்த மாதிரி இருக்கணும், இப்படி கவுந்து படிச்சு கீழே பார்த்த மாதிரி இருக்கணும், சைடு பொசிஷன் எல்லா பொசிஷன்லயும் பார்ப்பாங்க. அதனால வந்து லேட் ஆகுது. நாங்க எங்க பாப்பால வந்துட்டு எங்களை ஒரு நாள் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அது மாதிரி இது இல்ல, மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் இருந்துச்சுல. 20 மினிட்ஸ் உள்ள போனதையும் நான் அவங்க கிட்டே கேட்டேன், எல்லாம் நார்மலா அப்படின்ட்டு. நார்மலா இருக்கு, பாப்பா இருக்க வேண்டிய வெயிட் கரெக்டா இருக்காங்க, வாட்டர் லெவலும் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஹாப்பியா வெளியே இல்ல, ஒரு டைம் செக்அப் போகும்போது ஏதாவது கம்மியா இருக்கு, அதிகமா இருக்கு, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிடுவாங்களோன்ட்டு இந்த 10th + 2 எக்ஸாம் எழுதின பிள்ளைங்க மாதிரி தான் இவ போயிட்டு எப்படி இருக்காலும் தெரியாது. நான் வெளியே உட்காந்துப்பா பல்ல இப்படி கடிச்சிட்டு ஏதாவது சொல்லிட போறாங்க, அப்படி பண்ணிடுவாங்களோ இப்படி பயந்துட்டே உட்காந்துட்டு இருப்பேன். வருவா, என்ன சொன்னாங்க கேட்பான். ஓகே, நாங்க ரிப்போர்ட் வருவா பண்ணுவோம். அந்த ரிப்போர்ட் வாங்க தான் திருப்பியும் பயந்துட்டே உட்காந்துருக்கணும். இவ ஒரு பக்கம் கூட வந்துட்டு அவங்க ஓகே தான் சொன்னாங்க, ஆனா இன்னொரு டாக்டர் பேசிட்டு இருந்தாங்க. அது பேசிட்டான். அவங்க ஏதோ கேஷுவலா வந்துட்டு ஏய் மச்சானி அந்த படம் பாத்தியாடா இல்ல அந்த சீரியல் பாத்தியாடா கூட அவங்க கேஷுவலா பேசிட்டு இருக்கலாம். சரி, சும்மா சொல்ற பண்ணுக்காக அவங்க டாக்டருக்குள்ள ஏதோ டிஸ்கஸ் பண்ணி இருக்கலாம். அதை விட்டு அவங்க பேசுறத எடுத்து வந்து, ஆனா எனக்கு செக் பண்ணும்போது திடீர்னு அந்த டாக்டர் வந்து அந்த டாக்டர் பேசிட்டாங்க, என்னன்னு தெரியல அப்படிலாம் சொல்லுவா. சரி, ஓகே அப்படின்ட்டு ரிப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரிப்போர்ட் வந்துச்சு. ரிப்போர்ட் வந்த உடனே தெரியல, நான் உட்காந்துட்டு மேல இருந்து கீழே ரோபோ மாதிரி ஸ்கேன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருவேன். படிச்சுட்டு டவுட் இருந்துச்சு உடனே கூகுள் பண்ணி பார்த்துருவோம். எல்லாம் என் ஃப்ரெண்டு டாக்டர் தான், என் ஃப்ரெண்டு காமிச்சு நான் கேட்டுருவேன். அப்படி பார்க்கும்போது எல்லாமே பக்காவா நார்மலா இருந்துச்சு. இந்த 7th மந்த்ல பாப்பாவுக்கு என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். 7th மந்த்ல ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேன்ல வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா இப்படி தான் இருக்கும். எல்லாமே இந்த பிளாக் அண்ட் ஒயிட் தான் எடுத்து கொடுப்பாங்க. இதுல வந்து என்னன்னா ஃபேஸ்ல ஓரளவுக்கு எடுத்து கொடுப்பாங்க. வேற அந்த அமினோட்டிக் ஃப்ளூயிட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. அந்த வாட்டர் லெவல் வந்து மெஷர் பண்ணுவாங்க. அப்புறம் பாப்பா என்ன வெயிட் இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெயிட்ல எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. பாப்பாவோட அந்த ஹைட்டு, அந்த லென்த் இதெல்லாம் வச்சு ஏதோ கால்குலேட் பண்ணுவாங்க. அது எக்ஸாக்டா நமக்கு தெரியாது மக்களே. ஒரு வேற என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிளசண்டா வந்து என்ன பொசிஷன் இருக்குன்ட்டு அது எல்லா ஸ்கேன்லயுமே வந்து பார்ப்பாங்க. பிளசண்டா பொசிஷன் பார்ப்பாங்க.
பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். பிளசண்டா பொசிஷன் எப்படி மாறும்? எல்லா ஸ்கேன்லயும் மென்ஷன் பண்ணுவாங்க. அதை பிளசண்டா ஒரே பொசிஷன் தான் இருக்கும். பாப்பா உருவாகிறப்போ ஒரு பொசிஷன்ல போக்கறல அந்த பொசிஷன்ல தான் இருக்கும். அடுத்து வந்து இந்த அமினாட்டிக் ஃப்ளூயிட் இருக்குல்ல, அந்த லிக்விட் வந்து எவ்வளோ இருக்கு, அந்த வாட்டர் லெவல் அமினாட்டிக் ஃப்ளூயிட் லெவல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அடுத்து ஃபீட்டல் ஆக்டிவிட்டி, பாப்பா வந்துட்டு இப்படி கை காலம் ஆடிட்டு இருக்குதா, விளையாடிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கார்டியாட்டிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா ஹார்ட் பீட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்புறம் ஹார்ட் பீட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ல சொல்றீங்க, உங்களுக்கு பொன் குழந்தை தான் பிறக்க போகுது அண்ணா, எனக்கு 100% தெரியும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னும் சில பேர் கமெண்ட்ல வந்துட்டு, எனக்கு தெரியும் உங்களுக்கு பையன் தான் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கே தெரியல நீங்க பையனா பொண்ணா, வெளியே வரும்போது பாத்துக்கணும் வெண்ண அப்படின்னு இருக்கும் ஆன்சரு. ஆனா எப்படி கெஸ் பண்றீங்கன்னு தெரியலப்பா. எனக்கே கால் பண்ணி நிறைய பேரு, வயிறு வந்து இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பொண்ணு, வயிறு இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பையன், அதுக்கப்புறம் வாமிட் வந்துட்டே இருந்துச்சுன்னா அது வந்து பையன், வாமிட் வராம இருந்தா பொண்ணு, அப்புறம் வேற என்ன சிம்டம் சொல்லுவாங்க, பொண்ணு வந்து இது ஸ்கின்லாம் கருப்பாயிடுச்சு அப்படின்னா அது பொண்ணு, உங்களோட அழகெல்லாம் எடுத்துக்கிச்சு அது வந்து பொண்ணு, அதே மாதிரி பளிச்சு வெளியேன்னு இருந்தா அது வந்து பையன் அப்படின்வாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் அந்த காலத்துல ஆயாக்கெல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு சில பேர் சொல்றது மேபி இருக்கலாம். ஆனா இந்த காலத்துல அப்படி இருக்கிறதும் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. அதாவது பையன் சொன்னவங்களுக்கும் பொண்ணு பிறந்திருக்கு, பொண்ணு சொன்னவங்களுக்கும் பையன் பிறந்திருக்குது. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தானே வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஆனா கமெண்ட்ல நிறைய பேர் சொல்றீங்க, கண்டிப்பா பாயா கேலா அப்படின்ட்டு ஒரு நாள் ஒரு வீடியோ வந்து நம்ம ஒரு ஷார்ட்ஸ்ல வந்துட்டு கெஸ்ஸிங் கேட்கறோம். எவ்வளவு பேர் என்ன கெஸ் பண்றீங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? அடுத்து ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணுவாங்க. ஹார்ட் பீட் செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஹையா இருக்கும், அப்புறம் ஒரு ஸ்கேன்லயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். ஃபர்ஸ்ட் 160 மேல 170 மேல கூட இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 160 150 140 130 அப்படி வந்து ஒவ்வொரு ஸ்கேனுக்கும் குறைஞ்சிரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட் தான் இருக்கும். டப் 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 டப்னு ஹார்ட் மட்டும் தான் அடிச்சுட்டே இருக்கும். பாப்பா உருவாகிறப்போ ஹார்ட் பீட் தான் ஃபர்ஸ்ட் உருவாகி இருக்கும்ல, அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஆர்கனும் உருவாகிட்டு இருக்கும். ஸோ ஹார்ட் பீட் வந்து இந்த 7th 8th மந்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா 9th மந்த் எல்லாம் ரொம்ப நார்மலா வந்துடும். அதுக்கப்புறம் வேற என்ன போட்டிருப்பாங்க, நம்ம எத்தனாவது வீக்ல இருக்கோம் அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கேன் பண்ணும்போது எக்ஸாக்டா வந்து 28 வீக் இந்த ஸ்கேன் பண்ணும்போது. அதுக்கப்புறம் பாப்பாவோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாங்க. நார்மலா 7th மந்த் வந்து 1 கிலோக்கு மேல இருந்தா ஓகே தான். 1 கிலோ 200 கிராம் பிளஸ் ஆர் மைனஸ் 100-200 கிராம், அதாவது 100 கிராம் கம்மியா இருக்கலாம் அதிகமா இருக்கலாம், அந்த ரேஞ்ச் இருந்தா கரெக்ட் தான். பாப்பா வந்து அந்த வெயிட் தான் இருந்தாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன போட்டுருக்காங்கன்னா, அடுத்த ஸ்கேன் வந்து உங்களுக்கு இன்டர்வல் growth ஸ்கேன், அது வந்து 36 வீக்ல எடுக்கணும், அதாவது 9வது மாசத்துல எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே மென்ஷன் பண்ணிடுவாங்க, அதிலே மென்ஷன் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான் மக்களே, growth ஸ்கேன்ல உங்களுக்கு பயப்பட மாட்டாங்க. எங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம், அது இவருக்கு பயங்கரமான சந்தோஷமான விஷயம். ஒவ்வொரு ஸ்கேன்லயும் வந்து பாப்பாவை நான் இப்ப பாக்கலாமா, பாப்பாவை இப்ப பாக்கலாமான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. நான் போய் ரொம்ப கெஞ்சினதுல அனோமலி ஸ்கேன் அப்பயே நான் ரொம்ப கெஞ்சினேன். இல்ல இதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க, நெக்ஸ்ட் ஸ்கேன்ல வேணா ட்ரை பண்ணலான்னாங்க. ஸோ நான் அதை ஞாபகம் வச்சுட்டு போனதே கேட்டேன், ஸ்கேன் எடுக்க உள்ள போறனோ இல்லையோ, இப்போ விடுவீங்களே என் ஹஸ்பண்ட் உள்ள, அவருக்கு பாப்பாவை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் அவங்க வந்து இல்ல நான் கேட்டு வரேன் அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட போய் கேட்டாங்க. நானும் டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், இந்த ஸ்கேன்லயாவது காமிங்க பாப்பாவா, ஒரு பாப்பாவை பார்த்ததே இல்லை, ஃபேஸ் மட்டும் காமிங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு அவங்க எல்லாம் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இவரை லாஸ்டா கூப்பிட்டு தான் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் கை கலா செய்தா பாருங்க அப்படின்னு காமிச்சாங்க. இல்ல மக்களே, எல்லா ஆண்களுக்கும் இருக்கிற ஆசை அதுதானே. அதாவது நம்ம நிறைய பேர் வீடியோ பாக்குறோம், அந்த வீடியோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இருப்பாங்க. ஹஸ்பண்ட்லாம் அங்க போய் பார்த்துட்டு இருப்பாரு, அங்க ஸ்கேன் பண்றத, குழந்தை காலாட்டுறது கையாடுறதெல்லாம் காட்டுவாங்க. ஆனா எனக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கவே இல்லை. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்கேன் நான் பிரைவேட் லெவல்ல பண்ணேன், ஹாஸ்பிட்டல்ல பண்ணல, பிரைவேட் லெவல்ல பண்ண. அங்க வந்து கூப்பிட்டு காமிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இயர்லி டேட்டிங் ஸ்கேன், அதுல பாப்பா வந்து குட்டியூண்டு கரு மட்டும் தான் இருக்கும். அவங்க ஜூம் பண்ணி அங்க ஒரு டாட் மாதிரி இருக்கா, அந்த டாட் தான் பாப்பா கரு அதுதான் அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நாங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்த ஸ்கேன் எதுவுமே நான் அலோவ் பண்ணவே கிடையாது. இவ போயிட்டு வந்து நான் பார்த்தேன் பாப்பா இப்படி ரொம்ப ஆசையாயிடும், எனக்கும் பாப்பா அப்படி பார்க்கணும் அப்படின்னு போட்டோ கொடுத்துருவாங்க இல்லையா, அந்த போட்டோல தான் நான் துது பார்த்துட்டு இருப்பேன், எங்க கை இருக்கு, எங்க கால் இருக்கு, எங்க மூஞ்சி இருக்கு, எப்படி இருக்கு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் கஷ்டப்பட்டு 5th மந்த்ல கேட்ட சொன்ன மாதிரி 5th மந்த்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, அனாமலை ஸ்கேன் வந்து கவர்மெண்ட் ரூல் படி அலோடே கிடையாது. ஆக்சுவலா அனாமலை ஸ்கேன் வந்து இவளுக்கே காட்ட மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனாமலை ஸ்கேன் விட மாட்டாங்க. அவ அப்பயே சொல்லிட்டு வந்தா, சரி growth ஸ்கேன்ல ஏதாச்சும் எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, சரி ஓகே நான் சொல்றேன், முடிஞ்சா நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. growth ஸ்கேன்ல அப்புறம் வந்து எல்லாமே செக் பண்ணிட்டு என்ன உள்ள கூப்பிட்டு, நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன் அனாமலை ஸ்கேன்லயே வந்துட்டு அடுத்த டைம் ட்ரை பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே ஃபுல்லாலாம் பாப்பாவை காட்டல, அதாவது ஃபுல்லா இருக்குல்ல அப்படிலாம் காட்டவே கிடையாது. கரெக்டா ஜூம் பண்ணி வச்சுட்டாங்க, ஃபேஸ் கிட்ட வந்து ஜூம் பண்ணி வச்சுட்டாங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு வாங்க தெரியுதா, பாப்பா வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டா இப்படி காமிச்சாதான் தெரியும் நமக்கு ஃபேஸ் அப்படின்ட்டு. இப்படி சைடுல தான் இருந்தாங்க பாப்பா, சைடுல காமிச்சாங்களா,
தெரியுதா இப்படி ஷேப், இப்படி மூக்கு வருதா, அது மூக்கு இப்படி இப்படி வருதா, வாய் இப்படி சைடுன்னு பார்த்தா எப்படி தெரியும், இப்படி பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? இந்த மாதிரி தான் பாப்பாவை காமிச்சாங்க. சரி நானும் உத்து பார்த்துட்டு இருந்த ஃபேஸ் மட்டும் தான். அடுத்து என்ன பண்ணாங்க, இப்படி ஆட்டுவாங்க அந்த இந்த ப்ரோபோ வச்சுட்டு. பார்த்தீங்கன்னா திடீர்னு கால் இருக்கும், பாருங்க இதுதான் கால் அப்படின்ட்டு. அவ்வளவுதான் ப்ரோ கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. இவ்வளவுதான் மக்களே நடந்தது. ஸோ க்ரோ ஸ்கேன்ல பாப்பா ஓரளவுக்கு பார்த்தேன். அடுத்து 9ஆம் மாசம் க்ரோ ஸ்கேன்ல உள்ள விட்டாங்கன்னா கண்டிப்பா பாப்பா எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு 90% பாப்பா 90 இல்ல 95% மேல பாப்பா வந்து க்ரோ ஆயிருக்கும். 9th மந்த் ஸ்கேன்ல 95 100% க்ரோ ஆயிருக்கும். ஸோ நம்ம பாப்பா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்கேன்ல பார்க்கலாம். ஓகே மக்களே, நிறைய பேர் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்கேன் பண்ணும்போதும் ஒவ்வொரு டெஸ்ட் பண்ணும்போதும் நீங்க ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்க. நிறைய பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒருத்தர் கமெண்ட் நாங்க வந்து படிச்சுட்டு தான் இருக்கோம். எல்லா கமெண்ட்டும் நான் காயத்ரிக்கு படிச்சு காட்டுவேன். நிறைய பேர் பயப்படுறீங்க, தயவு செஞ்சு பயப்படாதீங்க, ஒண்ணுமே கிடையாது. நீங்க அழகா போங்க ஸ்கேன் பண்றதுல. பாப்பா வந்து எல்லாருக்குமே நார்மலா தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. நிறைய பேர் வந்து 5th மந்த் 6th மந்த் 7th மந்த் எல்லாம் இருப்பீங்க. ஸோ அடுத்து நீங்களாம் வந்துட்டு க்ரோ ஸ்கேன் பண்ணுவீங்க. கண்டிப்பா பாப்பா வந்து 1 கிலோக்கு மேல வந்து வளர்ந்துருப்பாங்க. சம்மர் டைம்ன்றதுனால தண்ணி மட்டும் மறக்காம நிறைய குடிங்க. அம்யூனிட்டிக் ஃப்ளூயிட் லெவல் குறையவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ், தண்ணி நிறைய இருக்க ஃப்ரூட்ஸ் வந்து வாட்டர் மெலன், சாத்துக்குடி ஜூஸ் இந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துவாங்க. இந்த அயன் கம்மியாகாம பார்த்துவாங்க. பாப்பா வந்து 7, 8, 9ல தான் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு க்ரோ ஆகுவாங்க, நிறைய வந்து வளருவாங்க. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு தேவையான அயன்லாம் வந்து பாப்பா நிறைய எடுத்துப்பாங்க. நீங்க வந்து அயன் வந்து நிறைய சாப்பிடணும். அதனால முருங்கைக்கீரை, அப்புறம் இந்த பேரிச்சம்பழம், அப்புறம் மாதுளம்பழம், அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து சோறுட்டி இதெல்லாம் நிறைய எடுத்துவாங்க. கீரை வகைகள் நிறைய எடுத்துவாங்க, நல்லா சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு மேடம் வந்து நான் கஷ்டப்பட்டு சாப்பிட வச்சுட்டு இருக்கேன். இந்த வாமிட் பத்திலாம் கேட்டிருந்தீங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், அதில் போய் பார்த்துக்குவாங்க. வாமிட் 6 மந்த் எண்ட் வரைக்கும் மேடம் வாமிட் எடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நின்றதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க, கொஞ்சம் எனர்ஜிலாம் வந்துருச்சு. இப்போ எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறா. ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. சரி ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காம ஏன்னா கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம ஊர் கப்பல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது இட்ஸ் மீ விஜய் மற்றும் காயத்ரி. பாய்.